லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு வேத புஸ்தகம் பார்க்கும்போது ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகள் போல சேட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். கல்வார்களே, இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், யாரெல்லாம் கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ, ஏசப்பாவுடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களோ, அவர் சமூகத்துல காத்திருந்து அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை தரப்போகிறார். ஆமென். ஒருவேளை இந்த நாட்டில் பார்க்கும்போது அநேகர் சொல்ற காரியம், என்னால தேவ சமூகத்துல காத்திருக்க முடியல, என்னால் அதிக நேரம் ஜெபத்துல செலவழிக்க முடியல, இன்னைக்கு பொல்லாத பிசாசானவன் உங்களுடைய நேரத்தை திருடி கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்காதபடி, தேவ சமூகத்துல நோக்கி அவரை ஜெபிக்காதபடிக்கு இன்னைக்கு உலகத்தின் காரியத்துல உங்களை பிஸியா வைத்துக் கொண்டிருக்கா. ஆனா ஏசப்பா சொல்ற, யாரெல்லாம் அவர் சமூகத்துல காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு புதிய பலனை கொடுக்க போகிறார். ஒருவேளை உங்க சரீரத்துல எனக்கு பலனே இல்லை, என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியல, எனக்கு கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் அநேக டேப்லெட் எடுக்கிறேன், அநேக மெடிசன் எடுத்தாலும் எனக்கு அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளலை. இன்றைக்கு ஏசப்பா சொல்ற, அவர் சமூகத்தை நீங்க காத்திருங்க. உங்க சரீரத்துல பேர் பெற்ற பலவீனங்கள் இருந்தாலும் நீங்க தேவ சமூகத்துல போய் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போறார். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கு புது பலனை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாத தேவனே. இன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் சமூகத்துல காத்திருக்கிறோ கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். எந்தெந்த காரியத்துல நீங்க பலவீனமா இருக்கீங்களா, சரீரத்துல பலவீனமா, இல்ல உங்க குடும்ப காரியத்துல சூழலை கண்டு நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்களா, இன்றைக்கு ஏசப்பாவுடைய சமூகத்துல காத்திருந்து ஏசப்பாவுடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்த போறார். உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்கள், உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், பயங்களை நீக்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிற இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த நாள்ல கூடப்பா நீங்க வாக்கு கொடுத்திரப்பா, கர்த்தருக்கு காத்திருக்கு புதிய பலன் என்றப்பா. யாரெல்லாம் ஏசப்பா அவருடைய சமூகத்துல காத்திருந்து பலத்தை பெற்றுக்கொள்கிறாங்களாப்பா, ஜனங்களுடைய வாழ்க்கையில அற்புத செய்வீராகப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திராதபடிக்கு ஜெபிக்காதபடிக்கப்பா அவங்க வாழ்க்கையில காணப்பட எல்லா தடைகளை எடுத்து போடுங்க. எல்லா சத்துரு சூழ்ச்சி இயேசுவின் நாமத்துல செயலற்று போபடியா ஜெபிக்கிறப்பா. பொல்லாத பிசாசான இன்னைக்கு அப்பா ஜனங்களுடைய சமூகத்துல காத்திராதபடி உண்மை நோக்கி ஜெபிக்காதபடிக்கப்பா அநேக உலகத்தின் காரியத்துல பிஸியாகி வைத்திருக்காப்பா. இந்த நாள்ல கூடப்பா அந்த சூழலெல்லாம் மாற்றி யாரெல்லாம் உடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்களோ, உங்களுடைய சமூகத்தை உண்மை நோக்கி பார்க்கிறாங்களாப்பா, ஒவ்வொருத்தருடைய புதிய பலத்தால நிரப்பிடுறாங்க. சரீரத்திற்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டப்பா, மன சோர்வுகள் நீங்கட்டும், ஒவ்வொரு துக்கங்களை சந்தோஷமாய் நீங்க மாற்றுவதற்காய் சோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்க புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமையினால நீங்க நிரப்பதுக்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.